ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய்மணி சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கச்சபேஸ்வரர் கோவிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாலும் சரி, கும்பாபிஷேகத்தை பார்த்தாலும் சரி, கும்பாபிஷேகம் தீர்த்தம் நம்ம மேலே பட்டு அந்த கும்பாபிஷேகத்தின் தீர்த்தத்தை நம்ம வாங்கி குடித்து உண்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள நோய் நொடி பாவங்கள் 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றத சொல்கிறாங்கங்க. எனக்கு தெரிஞ்ச சில வரலாறு நான் சொல்கிறேங்க. கும்பாபிஷேகம் என்பது குறிப்பிட்ட இடத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களில் சம்பந்தப்பட்ட தெய்வ திருமேனிகளின் மீது தெய்வ சக்திகளை எழுந்தருளும்படி செய்வதற்கான வழிமுறை தாங்க கும்பாபிஷேகங்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை 4 வகைகளில் இருக்குங்க. அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரித்தம் அப்படிங்கிறது பொதுவான 4 வகைகளில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சதுங்க. இதுக்கு மேலே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய வரலாறும் இருக்குங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோம்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். நீங்களும் இந்த கோவிலுக்கு, திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவனோட ஈஸ்வரரோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். பக்கத்துலேயே மருதீஸ்வரர் கோவில் இருக்காங்க. அந்த மருதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த மண்ணை சாப்பிட்டு உண்டு வந்தாலும், அந்த மண்ணை ஒரு சிட்டிகை போட்டு குளித்து வந்தாலும் நம்ம உடம்புல உள்ள நோயெல்லாம் போயிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம கச்சபேஸ்வரர் கோவிலில் சுந்தரர் கலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனே அந்தணர் வடிவில் வீடு வீடாக யாசகம் செஞ்சு ஈஸ்வரர் அந்தணர் வடிவில் சுந்தரருக்கு விருந்தளித்த காட்சிங்க. இந்த கோவில் பழமையான 2000 வருடத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலுங்க. நீங்கள் எல்லாரும் இந்த கச்சபேஸ்வரர் கோவிலுக்கும் மருதீஸ்வரர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. சிவனோட அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேங்க. சாய்மணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.